السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. உசூலு ஷாஷியினுடைய 53வது நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடங்களில் மஅமூரு பிகியினுடைய சட்டங்களை குறித்து, அதனுடைய விளக்கங்கள் மற்றும் உதாரணங்களை குறித்தும், குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஏவப்பட்ட காரியங்களை பற்றி மிக விரிவாக நாம் ஒவ்வொரு நாள் பாடங்களிலும் பார்த்து வருகிறோம். ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல்வேறு தீன் மற்றும் துன்யவியான சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு தாராளமாக வழங்க விரும்பினால் இங்கே எங்களது வங்கி முகவரி, அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் இங்கே QR கோடும் வழங்கப்பட்டுள்ளது. இவைகளை ஸ்கேன் செய்வதன் மூலமாகவும் தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு தாராளமாக வழங்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருலகத்திலும் பயன் தரும் மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உசூலு ஷாஷியினுடைய 53வது நாள் பாடத்தில் இன்று நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடங்களில் அம்ரினுடைய வகைகளை பற்றியும், அம்ரினுடைய உதாரணங்களை பற்றியும், அதனுடைய விளக்கங்களை பற்றியும் நாம் படித்து வருகிறோம். கடந்த பாடத்தில் மஅமூரு பிஹி ஏவப்பட்ட காரியம் 2 வகையானது என்றும், அந்த 2ல் முதலாவது வகை முத்துலக்குன் அனில் வக்தி, கால வரையறை குறிப்பிடப்படாத சில கட்டளைகள், இன்னொரு வகை முக்கையதும் பில் வக்தி, கால வரையறைகளை கொண்டு குறிப்பிடப்பட்ட சில வகைகளையும் நாம் பார்த்தோம். இன்று இன்ஷா அல்லாஹு தஆலா இந்த மஅமூரு பிஹி முக்கையதும் பில் வக்தாக இருந்தால் அதனுடைய சட்டங்கள் மற்றும் விளக்கங்கள், அதற்கான உதாரணங்களும் இமாம்களினுடைய கருத்துக்களை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த பாடங்களை நல்ல முறையில் பயிற்றுவிப்பதற்கும் பயில்வதற்கும் தௌஃபீக் செய்து அருள்பாலிப்பானாக என்ற துஆவோடு இந்த பாடத்தை நாம் துவங்குவோம். வாருங்கள், பாடத்திற்குள்ளே செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனில் கர்ஹி ரஹிமஹுல்லாஹு தஆலா, இமாம் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன? அன்ன மௌஜபல் அம்ரில் முத்லகி, ஒரு கால வரையறை குறிப்பிடப்படாத அம்ரு முத்லக்கு, அதாவது காலவரை அம்ரு மஅமூரு பிஹி முத்லக்குன் அனில் வக்த், கால வரையறை குறிப்பிடப்படாத ஒரு மஅமூர் பிஹி கட்டாயமாக்குவது அல் வுஜூபு அலல் ஃபௌரி, உடனடியாக அது வாஜிபாகுவதாகும். உடனடியானதின் மீது, அது உடனடியாக அதை நிறைவேற்றுவது கட்டாயமாகும் என்பதின் மீதுதான் அந்த முத்லக்குன் அனில் வக்த் அது தேடக்கூடியதாக இருக்கும். இப்ப நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், கடந்த பாடத்திலேயே நாம் சொல்லியிருந்தோம், ஒரு முத்லக்குன் அனில் வக்த், அதாவது ஒரு ஏவப்பட்ட காரியம் எந்தவித கால வரையறைகளை குறித்தும் குறிப்பிடப்படாமல் இருக்கிறது என்றால் அது உடனடியாக செய்யப்படுவது கட்டாயமா, அல்லது அதை பிற்படுத்தி நாம் செய்வதனால் எந்தவித பிரச்சனையும் வரப்போவதில்லையா என்ற இமாம்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடில் இமாம் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தொட்டும் இமாமுனா அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய கருத்து, கால வரையறை குறிப்பிடப்படாமல் ஒரு அம்ரு வந்திருந்தால் அது உடனடியாக செய்யப்பட வேண்டும். அவ்வாறு அவன் செய்யவில்லை என்றால் அவன் பாவியாக கருதப்படுவான். எப்பொழுது அவன் அந்த காரியத்தை செய்து முடிக்கிறானோ அதுவரை அவனுடைய பொறுப்பில் அந்த பாவம் வந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை அந்த ஏவப்பட்ட காரியத்தை அவன் செய்து முடித்து விட்டால் அப்பொழுது அவனுடைய திம்மத்தில் இருந்து, பொறுப்பில் இருந்து அந்த காரியம் நீங்குவதோடு அவனுடைய பாவமும் நீங்கிவிடும் என்று இமாம் கர்ஹி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்களும் இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்களும் இருவரும் சேர்ந்து சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் மற்ற ஹனஃபி மதுஹபுடைய பெரும்பான்மையான உலமாக்கள் சொல்வது, இந்த முத்லக்குன் அனில் வக்த் கால வரையறை குறிப்பிடப்படாத அம்ராகிறது, அது உடனடியாக செய்ய வேண்டும் என்று கட்டாயமாக கிடையாது, கட்டாயமாக ஆகாது. மாறாக அதை பிற்படுத்தி செய்வது அனுமதிக்கப்பட்ட காரியமாகும். அவ்வாறு பிற்படுத்துவதனால் அவன் பாவியாகவும் ஆக மாட்டான். ஆனால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு தடவையாவது அதை கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டும். அவ்வாறு அவன் செய்து முடிக்கவில்லை என்றால் அவன் பாவியாக கருதப்படுவான் என்று ஹனஃபி மதுஹபுடைய மற்ற உலமாக்கள் எல்லோரும் கூறியிருக்கிறார்கள். எனவே அதிகமான உலமாக்களுடைய கருத்தும் இங்கே கர்ஹி இமாமுடைய கருத்தும் எங்கே வேறுபடுகிறது என்றால்,
உடனடியாக செய்ய வேண்டும் என்று கருகை இமாமும், இல்லை பிற்படுத்தி செய்யலாம் என்று மற்ற இமாம்களும் கூறுகிறார்கள். உடனடியாக செய்தால்தான் அந்த வாஜிபு பாவம் இல்லாமல் நிறைவேறும், பிற்படுத்தி செய்வதனால் பாவத்தோடு நிறைவேறும் என்று கருகை இமாமும், இல்லை பிற்படுத்தி செய்வதனாலும் எந்தவித பாவமும் உண்டாகாது, அவன் தான் நாடிய பொழுது அதை செய்து கொள்ளலாம். காரணம், இங்கே கால வரையறை என்று எந்த ஒன்றும் கிடையாது என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டார்கள் என்றால் 2 வகையான இமாம்களிடத்திலும் அதற்கு பிறகு எந்த பாவமும் அவன் மீது இருக்காது. ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செய்யவே இல்லை என்றால் எல்லா இமாம்களிடத்திலும் அவன் மீது அந்த பாவம் எப்பொழுதும் அந்த குற்றம் இருக்கும் என்பதும் 2 இமாம்களும் ஒருமித்த கருத்தாக இருக்கிறது. அதோடு சேர்த்து இப்படி காலவரையறை நிர்ணயிக்கப்படாத முத்துலக்குன் அணில் வக்குத்தான இந்த வகைகளை அவன் உடனடியாக விரைந்து செயல்படுவது, விரைந்து அதன் பக்கம் முன்னோக்குவது என்பது அது நல்ல காரியமாகவும் இருக்கிறது என்று எல்லா இமாம்களும் ஒருமித்த கருத்தோடுதான் இருக்கிறார்கள். எனவே அது வாஜிபு உடனடியாகவா அல்லது பிந்தியா என்ற ஒரு விஷயத்தில் மாத்திரம் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. பாருங்கள், இந்த இபாரத்தை நாம் பார்ப்போம். இமாம் கரஹி ரஹிமஹுல்லா அனில் கரஹி ரஹிமஹுல்லா கரஹி ரஹிமஹுல்லா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது, அன்ன மௌஜபல் அம்ரி அல் முத்துலகி, காலவரையறை குறிப்பிடப்படாத அந்த அம்ரு ஏவப்பட்ட காரியம் என்பது அது நிச்சயமாக அது தேடக்கூடியது அல் உஜூபு கட்டாயத்தை ஆகும். அன்னவருடைய ஹபர் அல் ஃபௌரி உடனடியாக, உடனடியின் மீது அது கட்டாயமானதாக ஆகும் என்று இமாம் கரஹி ரஹிமஹுல்லா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வல் ஹிலாஃபு மஅஹு, இமாம் கரஹி ரஹிமஹுல்லாஹி அலைஹி அவர்களோடு உள்ள கருத்து வேறுபாடாகிறது. பில் உஜூபி, அது கட்டாயத்தில் தான், வாஜிப் என்ற விஷயம் உடனடியாக வாஜிபா பின்னாடி அலத்தராகி வாஜிபா என்ற உஜூபின் விஷயத்தில் தான் இங்கே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதே நேரத்தில் வலா ஹிலாஃப, கருத்து வேறுபாடே கிடையாது. அன்னல் முசாரகத்தை இழல் ஏத்திமாரி மந்தூபுன் இலைகா, கருத்து வேறுபாடு எதில் கிடையாது. அன்னல் முசாரகத்தை விரைந்து செயல்படுவது என்பது இழல் ஏத்திமாரி ஏவப்பட்ட அந்த காரியத்தின் பக்கம் விரைவது என்பது, விரைந்து செயல்படுவது என்பது மந்தூபுன், அது நன்மைக்குரிய நல்ல ஒரு காரியமாகும். இலைகா, அந்த காரியத்தின் அந்த முசாரகத்தின் பக்கம், அந்த விரைந்து செயல்படுவதின் பக்கம் மந்தூபாக நன்மை பயக்கும் காரியமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே எல்லா இமாம்களிடத்திலும் ஒரு காலவரையறை குறிப்பிடப்படாத ஒரு காரியம் மஅமூர் பிஹி நமக்கு ஏவப்பட்டிருக்கிறது என்றால் உடனடியாக நாம் அந்த காரியத்தை செய்வது நமக்கு நன்மை பயக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. உதாரணமாக நாம் கடந்த பாடத்தில் சொன்ன ஜக்காத்தை குறிப்பிடலாம். நாம் உடனடியாக அந்த ஜக்காத்தை நிறைவேற்றுவது என்பது அது முஸ்தஹப்பான காரியமாகும், மந்தூபான காரியமாகும். அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட கால வரையறையை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு நிர்ணயிக்கவில்லை என்றாலும் சரியே, நமக்கு அந்த நிசாபு தொகை ஒரு வருடம் முழுவதும் நம்மின் மீது சுற்றி வந்து விட்டு நமக்கு ஜக்காத்து கடமையாகிவிட்டால் உடனடியாக நாம் அதன் பக்கம், அதை நிறைவேற்றுவதன் பக்கம் விரைய வேண்டும். அதை போன்ற உஷருடைய விஷயத்திலும் நதுரு முத்தலக்கினுடைய விஷயங்களிலும் நாம் உடனடியாக அந்த காரியத்தை செய்வது முஸ்தஹப்பாக நன்மை பயக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது என்ற விஷயத்தில் இமாம்களுக்கு மத்தியில் இஃப்திலாஃப் இல்லை. ஆனால் இஃப்திலாஃப் என்பது அது வாஜிபு உடனடியாக வாஜிபா அல்லது அலல் ஃபௌர் வாஜிபா அல்லது தராகி வாஜிபா என்ற விஷயத்தில் தான் இமாம்களுக்கு மத்தியில் இஃப்திலாஃபுகள் இருக்கிறது என்பதை ஆரம்பமாக நாம் மனதில் பதிய வைக்க வேண்டுகிறோம். அடுத்ததாக இமாம் நிலாமுத்தீன் ஷாஷி ரஹமத்துல்லாஹி அன்னவர்கள் இந்த முஅக்கத், இப்பொழுது நாம் முக்திலக்குன் அனில் வக்தை பார்த்து விட்டோம். அடுத்து முக்கையதும் பில் வக்து, கால வரையறையை கொண்டு நிர்ணயிக்கப்பட்டது, கால வரையறை கொண்டு குறிப்பாக்கப்பட்ட அந்த வகையினுடைய அதனுடைய 2 கிஸ்முகளை பற்றி இமாம் நிலாமுத்தீன் ஷாஷி ரஹமத்துல்லாஹி அன்னவர்கள் நமக்கு கீழ்வரும் இபாரத்துகளில் விளக்குகிறார்கள். முதலாவதாக இங்கே முக்கையதும் பில் வக்து என்ற வார்த்தையை இங்கே முஅக்கத் என்ற ஒரே வார்த்தையை கொண்டு பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது காலம் குறிக்கப்பட்டது என்ற வார்த்தையை கொண்டு அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். காரணம், வக்து என்பது அது முக்கர்ரர், அது நிர்ணயிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த சில மஅமூர் பிஹியான ஏவப்பட்ட காரியங்களில் அந்த காலம் எந்த காலத்தில் அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை குறித்து குறிப்பாக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இங்கே முஅக்கத் நேரம் குறிக்கப்பட்டது என்ற வார்த்தையை கொண்டு முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி என்பவர்கள் கொண்டு வருகிறார்கள். அம்மல் முஅக்கத்து, நேரம் குறிக்கப்பட்டது, காலம் குறிக்கப்பட்டதாகிறது, காலம் குறிக்கப்பட்ட மஅமூர் பிஹி ஆகிறது. நௌஆனி, அது 2 வகையாக இருக்கிறது. ஒன்று அது லருஃபாக இருக்கும் அந்த காலம் என்பது, மற்றொன்று
அந்த காலம் மிகையார் என்பதாக இருக்கும். இந்த இரண்டு வகைகளை பற்றி முதலில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது வகை என்னவென்றால், அந்த வக்கத்து அந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கு, அந்த காரியத்தை செய்வதற்காக வேண்டி எவ்வாறு இருக்கும்? லருஃபை போன்று இருக்கும். லருஃபு என்றால் லுகத்தில் பாத்திரம் என்று சொல்வார்கள். அதே போன்று இஸ்திலாகில் லருஃபு என்றால் அந்த ஏவப்பட்ட காரியம் அந்த நேரத்தில் ஆகியிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பிறகும், அந்த ஏவப்பட்ட காரியம் செய்வதற்கு பிறகும் நேரமும் காலமும் அங்கே மிச்சமாக இருக்கும். அதாவது ஒரு நாம் தொழுகையை உதாரணமாக சொல்லலாம். அந்த தொழுகை என்பது எப்படிப்பட்டது? உதாரணத்திற்கு லுகர் தொழுகை. இந்த லுகர் தொழுகையை நாம் தொழுகிறோம் என்றால், அங்கே லுகருடைய வக்து ஒரு உதாரணத்திற்கு ஒரு 12:30 இருந்து ஒரு 4:30 வரை நமக்கு 4 மணி நேரங்கள் அந்த தொழுகை இருக்கும். லுகர் தொழுகை என்பது வெறும் 4 ரக்காத்துகள் தான். இந்த 4 ரக்காத்துகளை அதிகப்படியாக நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில் தொழுவோம். ஒரு 10 நிமிடம் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், மீதி 3 மணி நேரம் 50 நிமிடங்கள் இங்கே பாக்கியாக இருக்கிறது. ஒரு பாத்திரத்தை போன்று இந்த நேரம் வக்து என்பது இந்த தொழுகைக்கு இருக்கிறது. ஒரு பாத்திரத்தில் குறிப்பிட்ட அளவு ஏதாவது சில இடங்களில் அந்த பொருள் தன்னுடைய இடத்தை அடைத்துக் கொள்வதை போன்று இந்த நேரத்தில் முஅக்கத்தும் பில் வக்த், லுகருடைய நேரம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடப்பட்ட, அல்லாஹு தஆலாவால் அந்த குறிப்பிட்ட வழங்கப்பட்டுள்ள அந்த நேரம் என்பது அந்த பாத்திரத்தின் ஏதோ ஒரு சில பகுதிகளை மாத்திரம் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மீதி அந்த பாத்திரத்தினுடைய நேரங்கள் காலியாக இருக்கும். எனவே ஒரு வகை அந்த நேரம் என்பது லருஃபாக இருக்கும் அந்த காரியத்திற்கு. அதாவது ஒட்டுமொத்தமாக அது முழுவதும் அந்த காரியம் செய்யப்பட வேண்டும் என்றல்ல, ஏதோ அந்த வக்தினுடைய சில பகுதிகள் மாத்திரம் அந்த காரியத்தை எடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணத்திற்கு நாம் சொன்ன தொழுகையை நாம் ஒரு உதாரணமாக சொல்லலாம். அங்கே வக்து முழுவதும் அந்த தொழுகை என்பது நீட்டி தொழக்கூடியது அல்ல. நீட்டி தொழுக வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. ஒருத்தங்க நீட்டி தொழுகிறாங்கன்னா அது வேற விஷயம். கூடுமா கூடாதா? கூடும் என்பது வேற விஷயம். ஆனால் அவ்வாறு முழு பக்தியும் அந்த 4 மணி நேரமும் ஆரம்பம் 12:30க்கு தொழுக ஆரம்பிச்சு 4:30 வரைக்கும் அவர் தொழுது கொண்டே இருக்க வேண்டும் என்று கடமை கிடையாது. அந்த வக்து முழுவதையும் அது அடைய வளைந்து கொள்ளக்கூடியதாக, சூழ்ந்து எடுக்கக்கூடியதாக இருக்காது. இதுதான் முதல் வகை. அந்த வக்து குறிப்பிடப்பட்ட நேரம் என்பது லருஃபாக இருப்பது. அதாவது அதில் குறிப்பிடப்பட்ட அந்த மஅமூர் பிஹியான காரியம் ஏதாவது ஒரு இடத்தை எடுத்துக்கொள்ளும். அதற்கு பிறகும் அந்த இடங்கள் பாக்கியாக காலியாக இருக்கும். அந்த நேரத்தில் அவன் வேறு விஷயங்களை கொண்டு ஈடுபடுவதும் ஜாயிஸாக இருக்கும். இந்த விஷயத்தை கொண்டே முழுவதுமாக அந்த 12:30 இருந்து ஒரு உதாரணத்திற்கு 4:30 வரை இந்த 4 மணி நேரங்களும் இந்த ஒரே காரியத்தை கொண்டு ஈடுபட்டு ஆக வேண்டும் என்கின்ற எந்தவித நிர்பந்தங்களும் கிடையாது. உதாரணத்திற்கு நாம் சொன்ன தொழுகையினுடைய வக்தை நாம் அழகான ஒரு உதாரணமாக சொல்ல முடியும். இரண்டாவது வகை மிஅயார். அந்த வக்து அந்த காரியத்திற்கு மிஅயாராக இருக்கும். ஒரு அளவுகோலாக, தராசை போன்று இருக்கும். பொதுவாக மிஅயார் என்றால் ஒன்றை அளவிடப்படக்கூடிய, அதனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றொன்று அது என்னவென்று நாம் அறியக்கூடியதாக இருக்கக்கூடிய அளவுகோல்களை மிஅயார்கள், தராசுகள், அளவுகோல்கள் என்றெல்லாம் சொல்லப்படும். இஸ்திலாஹ் விஷயத்தில் இந்த மிஅயார் என்று சொன்னால் அந்த வழங்கப்பட்ட மஅமூர் பிஹி ஏவப்பட்டிருக்கக்கூடிய வக்து முழுவதுமாக இது எடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அப்படியே எந்த நேரத்தில் இது முழுவதும் செய்யப்படணும்னு சொல்லியிருக்கோம். அதனுடைய வக்து முழுமையும் அதோடைய ஆரம்பத்தில் உதாரணமாக இந்த 12 to 4 வச்சுக்கோமே, இந்த 4 மணி நேரமும் முழுவதுமாக அந்த அமலை, ஏவப்பட்ட காரியத்தை ஸ்டார்டிங் டு எண்டிங் அப்படியே செய்யப்பட்டிருக்க வேண்டும். இடையில் ஒரு நிமிடங்கள் நாம் அதை இழப்பதன் மூலமாகவோ, அதை வேறு காரியத்தின் மூலம் நாம் ஈடுபடுத்துவதன் மூலமாகவோ இந்த காரியம் பாத்திலாகி போகும். வேறு சில பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும். எனவே மிஅயார் என்றால் அந்த வக்து முழுவதையும் சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக, அடைந்து கொள்ளக்கூடியதாக இந்த மஅமூர் பிஹி இருக்கும். இத்தகைய வகையைத்தான் மிஅயாரினுடைய வகையில் சேர்க்கிறார்கள். உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நோன்பை சொல்லலாம். நோன்பு என்பது அந்த ஃபஜ்ரு சாதிக்கு உதித்ததில் இருந்து இரவு நம்ம நுழையும் வரை இந்த நேரம் முழுவதும் அந்த நோன்பை நாம் பின்பற்ற வேண்டும். நோன்பை நாம் வைத்திருக்க வேண்டும். இடையில் எங்கேயும் நமக்கு ரெஸ்ட் என்பது, அல்லது வேறு காரியத்தை கொண்டு ஈடுபடுதல் என்பது, அல்லது வேறு ஒரு நோன்பை அந்த இடத்தில் நாம் புகுத்துதல் என்பது எதுவும் ஜாயிஸாக ஆகாது. ஆக ஏவப்பட்ட காரியம் 2 வகை. ஒன்று அந்த நேரம் வக்து லருஃபாக இருக்கும் அல்லது மிகியாராக இருக்கும். லருஃப் என்றால் ஒரு பாத்திரத்தை போல, அந்த பாத்திரத்தில் ஏதேனும் சில பகுதிகள் அந்த அமல் எடுத்துக்கொள்வதை போன்று மீதமுள்ள இடங்கள் எல்லாம் காலியாக இருக்கும். அதில் அதை சார்ந்த வேறு அமல்களை நம்மால் செய்ய முடியும். ஆனால் இந்த
மெய்யார் என்பது அது ஒரு தராசை போல, ஒரு அளவுகோலை போல, அது எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதனுடைய மற்றொரு பகுதியும் அந்த வக்து எந்த அளவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மஹ்மூர் பிகியும் அதே அளவிற்கு சரிசமமாக இருக்கும். 4 மணி நேரம் என்றால் 4 மணி நேரம், 14 மணி நேரம் என்றால் 14 மணி நேரம் முழுவதுமாக அதை நாம் செய்ய வேண்டும். இடையில் எந்த ஒன்றை கொண்டும் நம்மால் புகுத்த முடியாது. இப்படி நேரம் நிர்ணயிக்கப்பட்ட அந்த மஹ்மூர் பிகி ஆகிறது 2 வகையாகும். அம்மல் முஅக்கத்து நேரம் குறிப்பிடப்பட்ட மஹ்மூர் பிகி ஆகிறது நௌஆனி, அது 2 வகையாகும். நௌஉன் ஒரு வகை, முதலாவது ஒரு வகையாகிறது. யகூனுல் வக்து அதனுடைய 2 வகையில் முதலாவது வகையாகிறது யகூனுல் வக்து, அது வக்து ஆகியிருக்கும், அந்த மஹ்மூர் பிகியினுடைய வக்து ஆகியிருக்கும் தர்ஃபன் லில் ஃபிஅலி, அந்த காரியத்திற்கு தருஃபாக ஆகியிருக்கும், ஒரு பாத்திரத்தை போன்று ஆகியிருக்கும். அதில் நாம் சிலவற்றை எடுத்துக்கொண்டு மீதம் உள்ளது காலியாக இருக்கும். உதாரணத்திற்கு 12:30க்கு நமக்கு லுஹருடைய வக்து தொழுகை வருதுன்னு சொன்னா, ஒரு பையன் 12:30க்கு தொழுக தொடங்கி 12:35க்கே தொழுகையை முடிச்சுட்டான்னு சொன்னா அது ஜாயிஸ் தான். மீதம் உள்ள காலம் முழுக்க இந்த 4:30 வரை உள்ள 4 மணி நேரங்கள், அது 3 மணி நேரங்கள் 55 நிமிடங்கள் அவனுக்கு அந்த வக்தில் மீதமாக இருக்கும். அதை அவன் என்ன வேண்டுமானாலும் நஃபீலோ அல்லது அவனுடைய கலா தொழுகைகளோ எதை வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். அதே போன்றே 12:30க்கு அந்த வக்து அவன் தொழுகாமல் எங்கே போய் தொழுகிறான், 4:25க்கு போய் தொழுகிறான் என்றால், இந்த 4:25க்கு தொழுக ஆரம்பித்து 4:30க்கு அவன் முடித்து விட்டாலும் அது அவனுக்கு ஜாயிஸாக அந்த காரியம் அனுமதியாக இருக்கும். காரணம் இந்த வக்து என்பது அது லருஃபாகும். அந்த பாத்திரத்தில் எதையும் அவன் எடுத்துக் கொள்ளலாம். லருஃபன் லில் ஃபிஅலி, அந்த காலம் என்பது அந்த காரியத்திற்கு லருஃபாக இருக்கும். எந்த அளவிற்கு அத்தா லா யஷ்தரித்து எந்த அளவிற்கு என்றால் அத்தா லா யஷ்தரித்து கருத்து ஆகாது, நிர்பந்தம் ஆகாது. அல் இஸ்திஆபு குல்லில் வக்தி பில் ஃபிஅலி, அந்த காரியத்தை கொண்டு அந்த நேரம் முழுவதும் அடைய வளைந்து கொள்வது, சூழ்ந்து கொள்வது என்பது ஷர்த்தாக ஆகாது. அப்போ 12:40 இருந்து 4:30 வரைக்கும் முழு டைமும் அவன் தொழுது கொண்டே இருக்க வேண்டுமா? கிடையாது. இது இரண்டாவது ஹுக்கும். முதலில் நாம் லர்ஃப் என்றால் என்னவென்றும் இயார் என்றால் என்னவென்றும் பார்த்தோம். அடுத்ததாக அதனுடைய ஹுக்குமை குறித்து கூறுகிறார்கள். அதனுடைய ஹுக்குமுகளை பற்றி சொல்லும் அந்த லர்ஃப் மற்றும் இயாரை பற்றி நாம் படிக்கும் பொழுது, லா யஷ்தரித்து இஸ்தியாபு குல்லில் வக்தி பில் ஃபிஅலி கஸ்ஸலாத்தி, தொழுகையை போல அந்த காரியம் அந்த வக்து முழுவதையும் சூழ்ந்து கொள்ளும், முழுவதும் அதை செய்ய வேண்டும் என்று அடைய வளைந்து செய்ய வேண்டும் என்பது ஷர்த்தாக ஆகாது. இப்ப இதையெல்லாம் நம்முடைய மனதில் நாம் ஆரம்பமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த முகையதும் பில் வக்தினுடைய 2 வகைகளில் எந்த வகையாக இருந்தாலும் இதனுடைய ஹுக்குமுகளை பற்றி நிலாமுத்தீன் ஷாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆரம்பமாக சொல்கிறார்கள், ஒரு வக்தை கொண்டு குறிப்பிடப்பட்ட ஒரு மஹ்மூர் பிகி அதனுடைய வக்து லருஃபாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த இபாதத்துகள் அந்த இபாதத்துடைய ஜின்ஸில் உள்ள வேறு இபாதத்துகளையும் அந்த நேரத்தில் நாம் செய்வது ஜாயிஸ் தான். அதற்கும் இதற்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. 12:30க்கு நமக்கு லுகர் வந்துருச்சு, ஒருத்தன் 12:35ஓட தொழுது முடிச்சுட்டான், அது 12:40க்கு தொழுகையை முடிச்சுட்டாங்க என்று சொன்னால், மீதமுள்ள 3 மணி நேரங்கள் 50 நிமிடங்களில் அவன் எதை வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். நஃபில் தொழுகலாம், சுன்னத் தொழுகலாம், கலாக்கள் தொழுகலாம், வேறு அந்த தொழுகையினுடைய இனத்தில் உள்ள எந்த காரியத்தையும் அவன் நிறைவேற்றுவது அவனுக்கு ஜாயிஸ் ஆகும். அதை நிறைவேற்றுவதனால் இந்த பக்கத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உதாரணத்திற்கு ஒருவர் நுகர் தொழுக வேண்டிய நேரத்தில் அவன் நுகரை தொழுது விட்டு அவன் வேறு நதிர் செய்திருக்கிறான், நான் ஒரு 8 ரக்காத்துகள் நான் இந்த லுகருடைய நேரத்தில் தொழ வேண்டும் என்று நேர்ச்சி செய்திருக்கிறேன் என்று அவன் நேர்ச்சி செய்தால், தாராளமாக அந்த 8 ரக்காத்துகளையும் இந்த லுகர் தொழுவதற்கு பிறகோ அல்லது இந்த லுகர் தொழுவதற்கு முன்பாகவோ அந்த லுகருடைய வக்கத்தில் அவன் தாராளமாக தொழுது கொள்ளலாம். எந்தவித இடையூறுகளும் இதில் இருந்து வராது. காரணம், லுகருடைய நேரம் என்பது அந்த ஒரு 10 நிமிஷத்தை எடுத்துக்கிட்டா மீதம் 3 மணி நேரங்கள் 50 நிமிடங்கள் ஃப்ரீயாக இருக்கும். அல்லது முதல் 3 மணி நேரங்கள் 50 நிமிடங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கடைசி அந்த 10 நிமிடத்தில் கூட அவன் லுகர் தொழுது கொள்ளலாம். எனவே இந்த நேரத்தில் குறிப்பிடப்பட்ட இந்த வக்து லருஃபாக இருக்கிறது என்றால் அதில் அவன் வேறு காரியத்தை செய்வதனால் எந்தவித பிரச்சனையும் வராது. இதுதான் முதலாவது ஹுக்கும். பாருங்க, வமின் ஹுக்குமி ஹாதன் நௌஇ, இந்த வகையில் இருந்துள்ள ஹுக்குமில் இந்த வகையினுடைய ஹுக்குமில் இருந்தாகும். இந்த வகை என்றால் லர்ஃப், முஅக்கத்தும் பில் வக்து, முஅக்கத்து நேரத்தை கொண்டு குறிப்பாக்கப்பட்ட
பேழுகள் அம்ருகள் முக்கையதும் பில் வக்தான இந்த வகையினுடைய சட்டங்களில் இருந்துள்ளதாகவும் அன்ன உஜூபல் ஃபிஅலி அந்த காரியம் கட்டாயம் நிச்சயமாக அந்த காரியம் கட்டாயமாகுதல் என்பது பிஹி அந்த வக்தில் கட்டாயம் என்பது லா யுனாஃபி அது எதிராக ஆகாது உஜூபு ஃபிஅலின் ஆகர் வேறு ஒரு காரியத்தை அந்த நேரத்தில் நாம் செய்வது. அப்போ லுகருடைய நேரத்தில் நாம் வேறு ஒரு காரியத்தை நாம் அந்த லுகருடைய நேரத்தில் செய்கிறோம் என்றால் அது நதுராக இருக்கலாம், சுன்னத்தாக இருக்கலாம், நஃபிலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் நாம் செய்து கொள்வது எந்தவித பிரச்சனையும் கொண்டு வராது. பாருங்க, அன்ன உஜூபல் ஃபிஅலி ஃபீஹி அந்த வக்தில் கட்டாயமான காரியமாகிறது. லா யுனாஃபி அது எதிராகாது. அந்த காரியம் அந்த வாஜிபான அந்த லுகர் என்பது எதிராகாது. உஜூப ஃபிஅலின் ஆகர் வேறு ஒரு காரியம் அதில் கட்டாயமாகுவது என்பது கட்டாயமாக்குவதை அதில் நாம் பயன்படுத்துவதை நாம் செய்து கொள்வதை இதற்கு இது எதிராக ஆகாது. உஜூப இதனுடைய மஃஊலாக நாம் கவனிக்கலாம். மின் ஜின்சிகி அதனுடைய இனத்தில் இருந்தே, இப்ப லுகர் தொழுகை என்றால் லுகருடைய இனத்தை அந்த தொழுகையினுடைய இனத்தில் இருந்துள்ள வேறு எந்த ஒரு காரியத்தையும் நாம் அதே வக்தில் செய்து கொள்வதனால் எந்தவித பிரச்சனையும் நமக்கு வராது. எந்த அளவிற்கு என்றால் ஹத்தாலவ் நதர ஒருவன் இவ்வாறு நதிரு செய்வான் என்று சொன்னால் என்ன என்று நதிரு செய்கிறான், நேர்ச்சி செய்கிறான். ஐயு சல்லிய கதாவ கதா ரக்காத்தன் ரக்காத்துகளால் இத்தனை தொழுகைகளை அவன் தொழுவான். உதாரணத்திற்கு ஒரு 8 ரக்காத்து தொழுகை அவன் தொழுவான் என்று அவன் நேர்ச்சி வைப்பான் என்றால் தீ வக்கத்தில் லுகருடைய வக்கத்திலேயே அவன் வைப்பான் நேர்ச்சி வைப்பான் என்று சொன்னால் லசிமகு அவனுக்கு அது நிர்பந்தமாகும், கட்டாயமாகும். அந்த லுகருடைய வக்தில் அவன் அந்த 8 ரக்காத்துகளை தொழுவது என்பது அந்த நதிரை நிறைவேற்றுவது என்பது அவனுக்கு ஜாயிஸாக ஆகும், அவனுக்கு அது கட்டாயமானதாகவும் ஆகும். அதில் இந்த லுகர் என்பது எந்தவித பிரச்சனையும் உண்டு பண்ணாது. எனவே முதல் சட்டம் என்னன்னா, இந்த முக்கையதுன் பில் வக்கத்து நேரத்தை கொண்டு குறிப்பாக்கப்பட்ட அந்த ஒரு மஅமூர் பிஹி லருஃபாக இருக்கிறது என்றால் அது ஒரு சில இடத்தை தான் எடுத்துக்கொள்ளும், மீதமுள்ள இடங்கள் காலியாக இருக்கும். இந்த நேரத்தில் அதே இனத்தினுடைய வேறு காரியங்களை வேறு இபாதத்துகளை நாம் செய்வது என்பது எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அதற்கு முழு அனுமதியும் இருக்கிறது. ஒருவன் நேர்ச்சி வைப்பான் என்றால் தாராளமாக அந்த நேர்ச்சியை அவன் நிறைவேற்றலாம். அடுத்து 2வது ஹுக்கும் சொல்றாங்க. வமின் ஹுக்குமிஹி இதனுடைய இந்த முஅக்கத்தான நேரம் குறிப்பிடப்பட்ட இந்த வகையினுடைய ஹுக்குமில் பட்டதாகும். அன்ன உஜூப ஸலாத்தி ஃபீஹி அதில் அந்த நேரத்தில் அந்த வக்தில் தொழுகை என்பது கட்டாயமாக ஆகியிருப்பது லா யுனாஃபி சிஹத்த ஸலாத்தின் உஹ்ரா வேறு ஒரு தொழுகையை அங்கே சரியாகுவது என்பதற்கு எதிராக ஆகாது. இப்ப லுகருடைய நேரம் 12:30 தொடங்கிருச்சு, 12:30 அவன் லுகர் தொழுகாம சுன்னத் தொழுகிறான், தாராளமா கூடும். ஏதோ ஒரு கதாவ தொழுகிறா, தாராளமா கூடும். 12:30 ஆச்சு, 1 ஆச்சு, 1:30 ஆச்சு, 2:30 ஆச்சு, 3:30 ஆச்சு, 3:45 4:15 ஆயிடுச்சு. இந்த 4:15க்கு போய் அவன் அந்த லுகரை தொழுக ஆரம்பித்தால் தாராளமாக அந்த லுகரும் கூடும், அதற்கு முன்புள்ள எல்லா வகையான இபாதத்துகளும் கூடும். பாருங்க, லா யுனாஃபி அது எதிராக ஆகாது. சிகத்த ஸலாத்தின் உஹ்ரா வேறு ஒரு தொழுகையை அந்த வக்தில் தொழுவதற்கு எந்தவித எதிரும் இந்த லுகர் தொழுகையோ அந்த வாஜிபான தொழுகையோ அது ஆகாது, பிரச்சனையாக ஆகாது. ஃபீஹி அதே வக்தில் எந்த அளவிற்கு என்றால் ஹத்தா லவ் ஷகல அவன் ஈடுபடுவானேயானால் ஜமீஅ வக்தில் லுகரி அந்த லுகருடைய வக்தினுடைய எல்லா நேரத்திலும் அவன் முழு 12:30க்கு தொழுக ஆரம்பிச்சு கல்லா தொழுதுகிட்டே இருக்கிறான். தொழுது 4:30 மணியும் ஆயிடுச்சு. 4:30 மணி வரை அவன் வேறு தொழுகையிலேயே ஈடுபட்டு விட்டான் என்றால் லுகர் அல்லாத வேறு தொழுகைகளையே அந்த வக்தில் எல்லா வக்து முழுவதும் அவன் ஈடுபடுவான் என்றால் யஜூசு அதுவும் ஜாயிஸ் ஆகும். 12:30க்கு தொழுக ஆரம்பிச்சு சுன்னத் தொழுதான், அடுத்து சுன்னத் தொழுதுட்டு லுகர் தொழுதுட்டேன்னு அவன் மறந்துட்டான் அல்லது மறக்கல, அடுத்து வேற தொழுகையை தொழுது 4:30 ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த எல்லா தொழுகைகளும் ஜாயிஸ் தான், அதுவும் கூடும். அப்ப என்ன புரியுது நமக்கு, ஒரு லுகருடைய வக்தில் அவன் அந்த இபாதத்தை விட்டு அது லருஃபாக இருப்பதன் காரணத்தினால் எப்ப வேணாலும் தொழுகலாம். 12:30க்கும் தொழுகலாம், 4:30க்கு முன்னாடியும் தொழுகலாம். 12:30 இருந்து தொழுக ஆரம்பிச்சு 4:30 வரைக்கும் எப்ப வேணாலும் தொழுகலாம். அவைகளில் அவன் அதை தொழுகாமல் அந்த ஜின்ஸை அந்த எந்த காரியம் கட்டாயமாக ஆனதோ அதை தொழுகாமல் அதில் ஜின்ஸுகளில் உள்ள வேறுபட இபாதத்துகளை அவன் செய்வான் என்றால் அவைகள் எல்லாம் ஜாயிஸ் ஆகும். எந்த அளவிற்கு என்றால் ஒருவேளை அவன் முழு வக்தையும் வேறு ஒரு அந்த இபாதத்திற்கு பயன்படுத்திவிட்டு அந்த வேறு ஒரு இபாதத்திற்கு பயன்படுத்திவிட்டு இதில் அவன் ஈடுபடவே இல்லை என்று சொன்னாலும்
அப்பொழுதும் கூட அது ஜாயிஸ் ஆகும். ஆனால் லுகருடைய வக்தில் அவன் லுகர் தொழுகாததினால் அவன் பாவியாகவும் ஆகுவான் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது இரண்டாவது ஹுக்கும். இப்ப முதல் ஹுக்கும் என்ன சொன்னோம்? வேறு ஒரு காரியம் அதில் செய்வது ஜாயிஸ், அந்த இனத்தில் உள்ளது. இரண்டாவது என்ன சொன்னோம்? அந்த வேறு ஒரு காரியம் அந்த வக்து முழுவதும் செய்வது கூட ஜாயிஸ், பிரச்சனை இல்லை. அடுத்து மூணாவது ஒரு ஹுக்கும் சொல்றாங்க. வஹுக்குமுஹு அல்லது வஹுக்குமிஹி வமின் ஹுக்குமிஹி, அதனுடைய ஹுக்குமில் இருந்தாகும் இத்தகைய லருஃபுகளாக ஒரு முக்கையதும் பில் வக்து லருஃபுகளாக இருக்கிறது என்றால், வக்து லருஃபாக இருக்கிறது என்றால் அதனுடைய ஹுக்குமில் இருந்தாகும் அன்னஹு லா யத்தஅத்தல் மஅமூரு பிஹி இல்லா பிநிய்யத்தின் முஅய்யனத்தின். இந்த ஏவப்பட்ட காரியம் என்பது அடையாது, சென்று சேராது, அடைந்து கொள்ளப்படாது. இல்லா பிநிய்யத்தின் முஅய்யனத்தின், குறிப்பிடப்பட்ட குறிப்பான நிய்யத்தை கொண்டே தவிர. காரணம், இப்ப லுகர் 12:30 இருந்து 4:30 மணி வரைக்கும் தொழுகலாம், 4 மணி நேரம் தொழுகலாம். இந்த 4 மணி நேரத்தை இவன் எதை தொழுதான்? 12:30க்கு ஒருத்தன் தக்பீர் கட்டி தொழுகிறானா, அவன் எந்த தொழுகையை தொழுகிறான் என்று குறிப்பிடப்பட வேண்டும். காரணம், அவன் 12:30க்கும் தொழுகலாம், 12:40க்கும் தொழுகலாம், 12:50க்கும் தொழுகலாம், 1, 1:15, 1:30, 1:45, 2, 2:15, 2:30, 2:45, 3, 3:15, 3:30, 3:45, 4, 4:15, 4:30. இப்படி இந்த வக்து முழுவதும் அவனுக்கு தொழுவது ஜாயிஸ் என்று சொன்னால், எந்த நேரத்தில் இவன் தொழுதான், அதை எப்படி நாம் குறிப்பிடுவது என்ற காரணத்தினால் அங்கே சில பிரச்சனைகள் வருவதனாலே கலாவும் இருக்கலாம், நஃபிலும் இருக்கலாம், சுன்னத்தும் இருக்கலாம், பரலும் இருக்கலாம் என்று அந்த வக்து முழுவதும் நமக்கு லருஃபாக இருப்பதன் காரணத்தினால் அங்கே அவன் நிய்யத்தை குறிப்பிட்டு அவன் செய்வது கட்டாயமாக இருக்கும். ஒருவேளை அவன் நிய்யத்தை இந்த லருஃபினுடைய வகையில் இருக்கக்கூடிய முகையதும் பில் வக்தினுடைய இந்த மஅமூர் அவன் நிய்யத்தை குறிப்பிடவில்லை என்று சொன்னால் அவனுடைய தொழுகையே ஜாயிஸாக ஆகாது என்ற ஒரு சட்டமும் இந்த வகையில் இருக்கக்கூடியதை நாம் உணர்கிறோம். பாருங்க, ஹுக்குமிஹி அதனுடைய ஹுக்குமில் பட்டதுதான் அன்னஹு லா யத்தஅத்தல் மஅமூரு பிஹி இல்லா பிநிய்யத்தின் முஅய்யனத்தின், குறிப்பிடப்பட்ட நியத்து இல்லாமல் அந்த ஏவப்பட்ட காரியம் என்பது அடைந்து கொள்ளாது. ஏன் லி அன்ன கைரகு, அந்த மஅமூர் பிஹி அல்லாத லுகர் அல்லாத வேறு ஒரு காரியம் நிச்சயமாக அந்த வேறு ஒரு காரியமாகிறது லம்மாக்கான மஷ்ரூவன் ஃபில் வக்தி, அந்த வக்தில் அது தொடங்கப்படக்கூடியதாக இருக்கும் என்றால் லா யத்தஅய்யனு ஹுவ, அந்த வேறு ஒரு காரியம் அந்த லா யத்தஅய்யனு குறிப்பாக ஆகாது, ஹுவ அந்த மஅமூரு பிஹி ஏவப்பட்ட காரியம் என்பது குறிப்பாக ஆகாது, பில் ஃபிஅலி இந்த அந்த காரியத்தை அந்த செயலை கொண்டு நிய்யத்து இல்லாமல். அப்போ வேற ஒரு காரியம் கூட அங்க தொடங்குறது ஜாயிஸ்ன்னு சொன்னா எப்பதான் அந்த மஅமூரு பிஹி கூடும், அந்த அந்த மஅமூரு பிஹியை கொண்டு அந்த நிய்யத்து ஆகியிருக்கும் என்றால் அப்பொழுதுதான் அதை கொண்டு நிறைவேற்றப்பட்டதாக ஆகும். வயின் லாக்கல் வக்கத்து, நேரம் நெருக்கடியாக இருந்தாலும் சரியே. ஒருத்தன் தொழுகவே இல்ல, 4:30க்கு வந்து வக்து முடியுது, 4:20க்கு ஒரு தக்பீர் கட்டுறான், 4:20ல இருந்து 4:30 வக்து தொழுது இருக்கிறான், எனவே அது லுகர் தான், அங்க நமக்கு நிய்யத்து தேவையில்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஏன், அந்த 4:20 கூட அவன் கதா தொழுது இருக்கலாமே, 4:20க்கு கூட அல்லது 4:25க்கு ஒருத்தன் தொழுக ஆரம்பிக்கிறான். இது லுகருங்கிறதுக்கு என்ன நிர்ணயம் நமக்கு இருக்குது, என்ன நிச்சயம் நமக்கு இருக்குது? அது சுன்னத்தாக இருக்கலாம், கல்லாவாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். எனவே அங்கேயும் அந்த நேரம் நெருக்கடியாக கடைசி வக்தில தொழுகை இருக்கிறான் என்பதற்காக அந்த வக்துடைய தொழுகை என்று சொல்வதற்கு எந்தவித உறுதிப்பாடுகளும் கிடையாது. எனவே நேரம் நெருக்கடியாக இருந்தாலும் சரியே, அந்த நிய்யத்து தயீன் ஆகாமல் குறிப்பாகாமல் இந்த லருஃபினுடைய வகைகளில் வக்து லருஃபாக இருக்கக்கூடிய வகைகளில் அந்த தொழுகை நிய்யத்து இல்லாமல் கூடவே கூடாது. ஏன், அன்னை ஏத்திபார நிய்யத்தி பி ஏத்திபாரில் மசாஹிமி, சில இடையூறுகளின் காரணத்தினால்தான் நிய்யத் இங்கே கட்டாயம் என்கின்ற இந்த கவனிப்பே வருகிறது. காரணம், நிச்சயமாக ஏத்திபாரு நிய்யத் அந்த நிய்யத்து கட்டாயம் என்பதாகிறது என்பது என்று கவனிக்கப்படுவதாகிறது. பி ஏத்திபாரில் மசாஹிமி, சில இடையூறுகளின் காரணத்தினால். என்ன இடையூறு? இதன் தொழுது கலா தொழுகையா, நஃபில் தொழுகையா, சுன்னத் தொழுகையா, ஃபர்து தொழுகையா, வாஜிபு தொழுகையா என்று பல இடையூறுகள் இங்கே குழப்பம் இருப்பதனால்தான் இங்கே நிய்யத்து ஃபர்து என்று வந்திருக்கிறது. வகது பக்கியத்தில் முசாஹமத்து, அந்த இடையூறு என்பது பாக்கியாக மீதமாக இருக்கிறது. இந்த லீக்கில் வக்தி நேரம் நெருக்கடியாக கூடிய அந்த 4:25க்கு கூட இதே பிரச்சனை தானே வருது. இதே பிரச்சனை, இந்த இடையூறு என்பது பிரச்சனை என்பது பாக்கியாக இருக்கிறது. 4:25க்கு தொழுதா மட்டும் அது லுகருடைய தொழுகைங்கிறது என்ன நிர்ணயம்? அது கலாவாக இருக்கலாம், சுன்னத்தாக இருக்கலாம், நஃபிலாக இருக்கலாம், வாஜிபாக இருக்கலாம், பரலாக இருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். எனவே நிய்யத்து என்பது இங்கே கட்டாயம் அவன் கொண்டு வந்தே தீர வேண்டும். அவ்வாறு அவன் நிய்யத்தை வைக்கவில்லை என்று சொன்னால் அப்பொழுது அவனுடைய அந்த அமல் என்பது ஜாயிஸாக ஆகாது. இந்த லருஃபினுடைய வகை முஅக்கத்து,
நேரம் குறிப்பிடப்பட்டு முக்கையதும் பில் வக்து ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் இந்த காரியம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தால் அப்பொழுது அந்த காரியத்தை அவன் அந்த வக்தில் செய்வது வக்தில் செய்யலாம். வேறு ஒரு காரியத்தையும் அந்த வக்தில் செய்வது அவனுக்கு ஜாயிஸ். எந்த அளவிற்கு என்றால் அந்த வக்து முழுவதும் அவன் வேறு ஒரு காரியத்திற்கு பயன்படுத்தி விடுவான் என்று சொன்னால் அப்பொழுதும் கூட அவன் அந்த காரியத்தை கலா செய்ய வேண்டும். அது அவன் மீது பாவமாக அமையும். ஆனாலும் அந்த மற்ற இபாதத்துகள் எல்லாம் அங்கே கூடிவிடும். காரணம் முஅக்கத்தான நேரம் குறிப்பிடப்பட்ட இந்த வகை என்பது 2 வகை என்று சொன்னோம். ஒன்று லர்ஃபு, அது ஒரு பாத்திரத்தை போன்று அந்த காரியத்திற்கு பிறகும் அதற்கு காரியத்திற்கு முன்பும் பல்வேறு நேரங்கள் மிச்சமாக இருக்கிறது. மிகியாரான 2வது வகைதான் அடைய தொடக்கம் முழுவதும் ஒடுக்கம் வரை இறுதி வரை அந்த காரியம் முழுவதும் அந்த அமலுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறு இந்த லர்ஃபினுடைய வகையில் இல்லாததினால் வேறு சில அமல்களை நாம் அதில் செய்வதன் மூலமாக எந்தவித பிரச்சனையும் இல்லை என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மிகியாரினுடைய அந்த விளக்கங்களை பற்றி நாம் அடுத்த பாடங்களில் காண்போம். வாஹிர் தஅவானா வல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.